Why Tesla so famous? It's just because Elon Musk. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனிஸுக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்லெஸ் கம்பெனிஸ் எல்லாம் லைக் ஒரு இப்போ சோஷியல் மீடியாவோட இந்த பர்சனல் பிராண்டோட விஷயங்கள் வரது முதல் ஃபேஸ்லெஸ் கம்பெனிஸ் ஜஸ்ட் லைக் நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமே பெரிய அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போனாங்க. உதாரணத்துக்கு கோகோ கோலா. ஸோ கோகோ கோலாவோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியா, கோகோ கோலாவோட மெயின் ஆள் யாருன்னு தெரியா, ஸ்டில் வி லைக் கோகோ கோலா, ரைட்? எல்லாரும் விரும்புவாங்க அதை. ஓகே, அந்த அளவுக்கு தான் அவங்களோட மார்க்கெட்டிங் இருந்துச்சு. ஓகே, ஸோ அது ஏர்லியர் டேஸில் வந்து மார்க்கெட்டை பிடிச்ச ஒரு ட்ரிங்க் உண்டு. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் அதாவது பர்சனல் பிராண்ட் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாவில் போகிற ட்ரெண்ட் என்னன்னு சொன்னால் பீப்புள் கனெக்ட் வித் பர்சனல் பிராண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரியல, பட் எனக்கு நானே பர்சனலாக பார்த்துங்க. இப்போ எனக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்க போகிறேன்னு சொன்னால் என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது சின்ன விலையுடைய ப்ராடக்ட், சின்னதாக அன்றாடம் பாவிக்கிற நார்மல் டே டு டே லைஃப் சோப்பு சீப்பு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை தாண்டியது நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்க போகிறேன்னு சொன்னால் ஐ ஆல்வேஸ் கோ டு டிக்டாக்கோ யூடியூபுக்கு போய் சர்ச் பண்ணுவேன். அந்த ப்ராடக்ட்டை பற்றி சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணக்குள்ள எனக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஓகே, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, 2 ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நான் இதை பாவிக்கன்னு சொல்லி ஐ ஆல்வேஸ் கோ வித் த பிராண்ட். மேபி அவங்க அந்த பிராண்டுக்கு அஃபிலியேட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் மேபி அவங்களோட பிராண்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ ஃபேஸ்லெஸ் கம்பெனிஸை விட பர்சனல் பிராண்ட் இருக்கிற கம்பெனிஸ், அதாவது கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனியோட ஓனர், டிரெக்டர் அப்படி சிஇஓ வெளியில வந்து அவங்களோட கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட்ல அவங்களோட கம்பெனியை ரீப்ரசென்ட் பண்ற பிராண்ட்ஸ் ஃபேஸ்லெஸ் கம்பெனிஸை விட, அதாவது அவங்களோட கம்பெனியோட பெரிய ஆட்கள் அந்த கம்பெனியை பிராண்ட் பண்ணாம ஜஸ்ட் நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யற கம்பெனிஸை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த பீரியட்ல. ஓகே, இப்போ நான் டெஸ்லா வாங்கினதுக்கு பிறகு நோ மேட்டர் வாட் எனக்கு ஏன் டெஸ்லா இவ்வளவு பிடிக்கும்னு சொன்னா ஈலான் மஸ்க்குக்காகத்தான் பிடிக்கும். ஓகே, இப்போ அதுதான் ஏன்டா ஈலான் மாஸ்க் நான் ஃபேன் பாய். இப்போ எனக்கு கூட இருக்கிற நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுகளை கேட்டாலே தெரியும், எனக்கு ஐஎல்ஸோட இது ஸ்பீக்கிங்கில் கூட இந்த டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியை பற்றி கதைங்கன்னு சொன்னாலும் நான் கதைக்கிறது ஈலான் மாஸ்கை பற்றி தான். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஈலான் மாஸ்கை பிடிக்கும். ஸோ அவரை பிடிச்ச ஒரே காரணத்தால தான் நான் கார் வாங்கினா அவரோட பிராண்ட் இருக்கிற ஒரு கார் வாங்கணுங்கிறதுக்காக தான் டெஸ்லா எடுத்தேன். நான் டெஸ்லா எடுத்ததுக்கு பிறகு என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாரு, டெஸ்லாவை விட ஏதோ ஒரு சைனீஸ் பிராண்ட் உண்டு, அந்த பிராண்டோட இதுல ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு, ரேஞ்ச் கூட தருது, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இருந்தாலும் அந்த பிராண்ட் என்ன தெரியா, யாருன்னு தெரியா. ஈவன் அவங்க டெஸ்லாவோட பெட்டர் கார் உருவாக்கினாலும், டெஸ்லாவோட பெட்டரா என்ன விஷயத்துல இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு பர்சனல் பிராண்ட் இல்லை, அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இல்லை. இப்ப இந்த காலத்துல சக்சஸ் ஆகிற கம்பெனிஸை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஓன் ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள். இப்ப நான் எப்படின்னா ஆப்பிள்ல எனக்கு பச்சையா தெரிஞ்சாலும், அதாவது பச்சையா தெரியும் இதே ஃபீச்சரை, இதுல இருக்கிற இதே ஃபீச்சர் இதை விட பெட்டரான ஃபீச்சர்ஸ் இதை விட 10 மடங்கு விலை குறைய இன்னொரு பிராண்ட்ல கிடைச்சாலும் ஐ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் ஆப்பிள். ஓகே, என்ன காரணம்னு சொன்னா ஐ லவ் ஆப்பிள். ஆப்பிள் ஒரு என்ன ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க என்னத்தை கொண்டு வந்தாலும் கண்ணை மூடிட்டு அதுக்கு 10 மடங்குல 100 மடங்கு விலை கூட வச்சாலும் அதை கண்ணை மூடிட்டு வாங்குறது ஆக்கள் இருக்கு. ஏன்டா அவங்களோட பிராண்ட், அவங்களோட பர்சனல் பிராண்ட் என்ன, ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிற ஒரு ஆள் அந்த ஆப்பிளுக்கு முன்னாடி இருக்கார். முன்னாடி இருந்து அவர் ஒரு பெரிய பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கிட்டு அவர் இப்ப இறந்துட்டாரு. ஸ்டில் அவர் உருவாக்கின பர்சனல் பிராண்ட் இன்னும் அவங்களுக்கு இது செஞ்சிட்டு இருக்கு. அது அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண ஸ்டாண்டர்ட் இருக்கு, அது இது அதெல்லாம் விடுங்க. இல்லை, ஒன் மெயின் திங் என்னன்னு சொன்னா பர்சனல் பிராண்ட். இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நான் மேக்புக் ப்ரோ வச்சிருக்கிறேன். ஓகே, ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கிறேன், காட்டுற மாதிரி ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கிறேன். நான் பாவிக்கிற ஃபோன் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். ஓகே, அடுத்தது ஐக்ளவுடை நான் யூஸ் பண்ணுங்கிறது நான் 4-5 வருஷத்துக்கு மேலே ஐக்ளவுடை யூஸ் பண்ணேன். 200 GB பேக்கேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி அதை விட பெட்டரான கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் எனக்கு இருந்தாலும் எனக்கு ஆப்பிளை விட்டு வெளியில் போக மனசு இல்லை. ஆப்பிளோட எக்கோ சிஸ்டம் ஐ லவ் இட். ஸோ அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். அந்த பிராண்ட்ஸுக்கு பின்னால ஒரு ஆள் இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல அஃபிலியேட் ஒன்று இருப்பாங்க, முகத்தை காட்டி
அவங்க அந்த பிராண்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஸோ நீங்க இந்த பீரியடில் ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ள வாரீங்கன்னு சொன்னா பர்சனல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொல்றேன், பிஎம்பிங்கிறது கடும் முக்கியம். ஓகே, ஸோ அதுல நீங்க ஒரு பார்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஃபுல் பிராண்ட் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண, நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ இதோ ஒன்று செல் பண்ண போறீங்க, பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்க போறீங்கன்னு சொன்னா உங்களோட கம்பெனிக்கு நீங்களே பிஎம்பி பர்சனல் மீடியா பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். அதாவது நீங்களே உங்களோட கம்பெனியை பத்தி, உங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி, உங்களோட இது செய்யற உங்களோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, உங்களோட ஸ்டாஃப் எப்படி, உங்களோட இது எப்படி, எல்லாத்தையுமே பிஎம்பியா ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்க பண்ணக்குள்ள உங்களோட பிராண்டுக்கு வெளியே கூடும். ராத நீங்க ஃபேஸ்லெஸ் பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி பிராண்டுக்கு பின்னுக்கு இருந்துகிட்டு பிராண்டை முன்னுக்கு கொண்டு வரலாம், நான் முடியாதுன்னு சொல்லல. அதை விட ஒரு பர்சனல் பிராண்ட், உங்களோட ஸ்டோரியை, உங்களோட பர்சனல் ஸ்டோரி உங்களோட பிராண்டோட இணைக்கக்குள்ள அந்த பிராண்டுக்கு வேல்யூ 10x 100x சொல்லி கூடும். ஸோ அதனால தான் பர்சனல் பிராண்ட் இருக்கிற பிஸ்னஸஸ் மற்ற பிஸ்னஸஸை விட ஃபேமஸ் ஆகிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த டெஸ்லா. ஈலான் மஸ்க்குக்காக வேண்டி இந்த டெஸ்லா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குது. ஈலான் மஸ்க் கூட இந்த டெஸ்லாவை ஸ்க்ராட்சிலேருந்து உருவாக்கல. டெஸ்லாங்கிறது வேற ஆக்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனியை ஈலான் மாஸ்க் வாங்கி எடுத்தார். அதில் ஷேர் ஹோல்டர் ஆகி அது பிறகு நிறைய ஷேரை வாங்கி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணினார். அதுக்கு பிறகு ஈலான் மஸ்க்குக்காகவே இந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு வந்திக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஆப்பிள், அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனல் பிராண்ட்ஸ் என்ன இருக்குது, நீங்கள் எதை லவ் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு எது விருப்பம். மற்றது நீங்கள் பர்சனல் பிராண்ட்ஸை வச்சு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை கன்சியூம் பண்ணுறாளா? அப்படி இல்லைன்னு சொன்னால் லைக் ஆல்வேஸ் ஒரு சீப்பான ப்ராடக்ட்ஸை தான் நான் பார்த்து போகிறேன், எனக்கு பர்சனல் பிராண்ட் வேல்யூ இருக்கிற பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் ஆல்வேஸ் எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே தான் நான் போவேன்னு சொல்லி போகிறாளாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் சொல்லிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவில் அதை அட்ரஸ் பண்ண பார்க்கேன். பாய்.